GOAT, the greatest of the all time. படம் நல்லா இருக்கும்னு தெரியும், பட் ஆனால் இவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்டே பண்ணாததுக்கு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வச்சு வேறு லெவலுக்கு கொண்டு போனாங்க. அண்ட் கேம்பியோ ரோல் பண்ண அத்தனை பேரும் வந்து இருக்கட்டும், லியோவுக்கு மாதிரி ட்ரெய்லரில் அவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதில் கிடையாது. லியோவுக்கு விட்ட ட்ரெய்லர் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து லியோவோட ட்ரெய்லர் இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே இந்த கோட்டோட ட்ரெய்லர் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி காமிக்கவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. பட் ஒரு நார்மலான ட்ரெய்லர் வந்து விட்டுருந்தாங்க. அதனால யாருக்கும் அதாவது எப்படி சொல்லணும்னா இந்த படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் கிடையாது. பட் ஆனால் மோர் தென் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் வெங்கட் பிரபுவை நம்புகிறேன். வெங்கட் பிரபுவை தாண்டி வந்து ஏஜிஎஸ் நான் நம்புகிறேன். பட் அதுக்கு ஃபுல்ஃபில் மட்டும் கிடையாது. அப்படி ஐ வில் எப்படி சொல்லணும் அப்படின்னா மோர் தென் ஹார்ட்லி வெல்கம் திஸ் த மூவி ஃபார் த கோட். ஐ வில் கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம். அது எப்பவுமே கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் தான். தலை தோனியை காமிச்சதாக இருக்கட்டும், அதை பற்றின எல்லாத்தோட டீட்டெயில்டான வீடியோவாக இது இருக்கும். எல்லாத்தையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் உள்ள வந்து பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் குதாம் அண்ட் ஜி ஹச். obviously greatest of the all time is the GOAT is the greatest of the all time தான் எப்பவுமே. ஏன்னா அப்படிதான் வந்து படத்தை வந்து செஞ்சிருக்காங்க. என்னென்ன ஆரம்பிச்சு எப்படி இந்த படம் வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் FDF ஷோ வந்து பார்த்தவங்க அத்தனை பேத்துக்குமே நான் சொல்றேன், அவர் ஆரம்பத்திலே சொன்னார் வெங்கட் பிரபு, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த படம் வந்து இருக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த படமே வந்து கிடையாது. ஆரம்பிச்சுல இருந்து ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், ஒவ்வொன்றும் எக்ஸ்பெக்டே பண்ணாத ட்விஸ்ட் வந்து இருந்துச்சு. அதாவது ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியில அண்ட் கேரக்டரை நான் வந்து எல்லாத்துக்குமே முதல் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஜீவன் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் தான், அதாவது விஜய் சாரோட ஒரு பையன். இங்க ஆரம்பிச்சு தான் இந்த ஸ்டோரி வந்து ஆரம்பிக்கும். இங்க இருந்து அந்த பையனை வந்து ஒரு 5 years வரைக்கும் அவர் கூடயே வந்திருப்பான் அவங்க ஃபேமிலியோட, அதாவது விஜய் சார் கூடயும் அண்ட் ஸ்னேக் அவரோட கூடயும் வந்து ஃபேமிலியில வந்து இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு டூர் இந்த இடத்துல வந்து நடக்கும். படம் அவர் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸோட தான் அந்த மூவி ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருந்திருப்பார் வெங்கட் பிரபு. பட் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் சாங்காவே விசில் போட வச்சுட்டாங்க. அண்ட் தரமான ஒரு தரிசனத்தோட அண்ட் ஃபுல்ஃபிலோட போய் உட்காந்தது தான் இந்த ஒரு விஷயம். அண்ட் இன்ட்ரோ டைட்டில் கார்டு அது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா தளபதி அந்த மாஸ்டர் பிஜிஎம் வந்து, அதாவது இப்போ நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, மாஸ்டர் படத்தில் அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணதாக இருக்கட்டும், அந்த வாய்ஸஸாக இருக்கட்டும், அண்ட் இன்க்ளூடிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மியூசிக். இந்த மியூசிக் அப்படிங்கிறது ஹை பிச்சில் வச்சு எடிட் பண்ணாங்களான்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் அவ்வளோ தூரம் சவுண்டு வந்து கேட்கும். இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த சவுண்டு வந்து தேட்டரே வந்து அதரிச்சு, தேட்டரு அப்படிங்கிற தாண்டி சீட்ஸே வந்து அதரிச்சு, அவ்வளோ சவுண்டு வந்து அந்த டைட்டில் கார்டுக்கு வந்து இருக்கும். அதாவது இந்த ஃபேஸை வச்சு ஐஸை வச்சு பண்ணியிருக்கிற அந்த தளபதி அந்த ஒரு இன்ட்ரோ டைட்டில் கார்டு வந்து அந்த அளவுக்கு வந்துருக்கும். அதை தாண்டி இங்கே ஸ்டோரி வந்து இப்படி தான் வந்து ஆரம்பிக்குது. ஜீவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் த ஃபிலிம், அந்த அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது. அண்ட் செகண்ட் தளபதி விஜய் அப்படின்னே வந்து சொல்லலாம். இங்கே தான் ஆரம்பிச்சு இது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு அப்பாவுக்கும் ஒரு பையனுக்கும் பல நாள் பகை, அதாவது பல நாள் பகையினால் ஒரு நல்லா இருந்த குடும்பத்தில், அதை தான் நான் சொன்னேன்ல, விஜய் சார் கூடயும் ஸ்னேகா மேம் அவங்க கூடயும் வந்து இந்த பையன் வந்து இருப்பார், ஜீவன் அப்படிங்கிற இந்த பையன். 5 வயசில் இவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு மிஷின் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி இங்கேருந்து பட்டாயா, அதாவது பேங்காக் பட்டாயா இந்த மாதிரி வந்து போவாங்க. அங்கே பட்டாயாவில் வந்து இந்த குழந்தை வந்து, அதாவது அவங்க வந்து பிரெக்னெண்ட்டாக வந்திருப்பாங்க ஸ்னேகா. இதுக்கு முன்னாடியே ஒரு சில டாக் வந்திருக்கும் யாருக்கும் அப்படின்னு விஜய் சாருக்கும். அண்ட் விஜய் சாரோட பையன் ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குட்டி பையனுக்கும் வந்து விஜய் சார் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, எனக்கு வந்து பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிறதுல கான்ஃபிடென்ட்டாக வந்திருப்பாரு. அதே மாதிரி அந்த பையன்கிட்ட கேட்கும் போதும் எனக்கும் பொண்ணு தான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஸ்னேகா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக அது பையன் தான் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டைட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு டூர் வந்து போவோம், ஒரு வெக்கேஷன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வந்து கிளம்பி போகிறதா பட்டாயா. அங்கே போகும்போது அவங்களுக்கு வந்து பெயின் வந்து வந்துடும். யாருக்கு அப்படின்னா ஒரு சம் இன்சிடென்ட் நடக்கும். நீங்கள் அதை மூவியில் பார்க்காதவங்க அங்கே போய் ஸ்க்ரீன்லேயே வந்து பாருங்கள். அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் பெயின் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து அங்கேயே வந்து அவங்களுக்கு வந்து குழந்தையும் வந்து பிறக்கும். ஆனால் குழந்தை பொண்ணாக தான் வந்து பிறக்கும். பட் ஆனால் இங்கே ஒரு பெரிய டிசிஷன் அப்படின்னா, இங்கே இந்த பையன் வந்து யார் அப்படின்னா ஜீவன் அப்படிங்கிற பையன் வந்து மிஸ் ஆகி இறந்துருவாப்புல. இப்படி தான் வந்து ட்விஸ்ட் வந்து ஆரம்பிக்கும். பட் இங்கே ஸ்டோரி வந்து ஆரம்பிச்சது நெக்ஸ்ட் பையா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. இங்கே இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இவரும் ஒரு தனி ஃபேமிலி ஆயிடுவார், அவங்களும் தனி ஃபேமிலி. யார் அப்படின்னா
விஜய் சாரோட பொண்ணும், அதாவது படத்தில் நான் சொல்கிறேன், அவரோட பொண்ணும் ஸ்னேகாவும் அவங்க வந்து 2 பேருமே ஒரு தனி வீட்டில் இருப்பாங்க. இவர் விஜய் சார் வந்து ஒரு தனி வீட்டில் வந்து இருப்பார். இப்படி தான் அவங்களோட ஃபேமிலிஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். பட் இங்கே வந்து ஒரு இது மூலியமாக வந்து, அதாவது இவர் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாடில் வந்து இருந்திருப்பார் தளபதி விஜய் அவர்கள் வந்து. இங்கேருந்து இந்த மாதிரி போகும்போது அங்கே வந்து ஒரு சில ஆக்சுவலாக வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். இதுக்கப்புறம் நான் ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை, எனக்கு வந்து ஒரு செக்யூர்டான ஒரு ஜாப், நோ ரிஸ்க்லி ஜாப் அந்த மாதிரி சொல்லி இவர் வந்து ஒரு நார்மலான ஒரு ஜாப்பில் வந்து எங்கே இருப்பார் அப்படின்னா, இன்றைக்கி வந்து என்ன ரீசனாலும் நம்ம வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து கேட்போம்ல, அது வந்து வெல்கம் டு அந்த மாதிரி விஷயங்கள் அந்த ப்ராசஸில் வந்து செக்கிங்கில் வந்து உட்காந்துருந்துருப்பார். இங்கே இப்படி நடக்கும்போது இங்கேருந்து திருப்பியும் ஒரு, அதாவது ஒரு ட்ரெயின், அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து பயப்படுவாங்க, அந்த ஸ்குவாடில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்லா சொல்லிக் கொடுக்குறமா, ஒரு தைரியமாக கொடுக்கக்கூடிய ஒரு கட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இங்கேருந்து அவர் கிளம்பி போகும்போது தான் இங்கே தான் ஒரு பெரிய ஒரு சண்டை வந்து ஆரம்பிக்கும். அப்போ தான் அவரோட பையனை இறந்துட்டார் அப்படின்னு நினச்ச பையன் திருப்பி கண்முடிய வந்து நின்றுவார். இங்கே ஸ்டோரி இப்படி ஆரம்பிச்சு ட்விஸ்ட்டு மேலே அடிக்கிட்டே வந்து உள்ளே போகும். இதுக்கப்புறம் டீட்டெயிலாக உள்ள சொல்ல விருப்பப்படல. பட் இன்ட்ரோவாக இருக்கட்டும் அண்ட் இன்ட்ரோவில் இன்டர்மிஷனாக இருக்கட்டும் தரோம். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, லுக் இஸ் அல்டிமேட் அண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் தான். கோட் அப்படின்னாவே கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் தான். எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு படம் எக்ஸ்பெக்டே பண்ணலை, இப்படியெல்லாம் இருக்கும்னு நினைக்கல. நீங்கள் அவர் சொன்ன மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி படம் போகாதுன்னு சொல்லியிருப்பாரு. பட் அதே மாதிரி போகலை. டன் 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 தென் என்ன கௌதம் மியூசிக் மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலை, அதாவது இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் இன்னைக்கு விஜய் அப்படின்னு சொல்லும் போது ஓவராலாக எல்லாத்துக்குமே தெரியும், இந்த அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில் அடிச்சுக்க முடியாத ஆள் அப்படின்னா தளபதி. இவ்வளோ பெரிய ஆள், இந்த தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இவ்வளோ பெரிய ஆள், இவர் வந்து உன்னோட ஃபேன் யாருமா அப்படின்னு அவரோட பொண்ணை பார்த்து கேட்பாரு. அப்போ தான் அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விஜய் சாரோட பொண்ணு தலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு பின்னாடி ஒரு பீஜியம் வரும் பாருங்க, மங்காத்தா பீஜியம், தேட்ரு அந்த அளவு கிளாப்ஸ். இதை தாண்டி அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருக்கட்டும் அண்ட் சென்னை சேப்பாக்கமாக இருக்கட்டும், ஆல் த லவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனமாக தான் வந்து இந்த படம் வந்து இருந்திருக்கும். ஏன்னா தலை தோனியை அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில், அதாவது அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகிருக்கு, அத்தனை பேருமே வந்து பார்த்துருப்பாங்க. அப்படிப்பட்ட தலை உள்ளே இறங்கும் போது ஒரு மியூசிக் வந்து வரும். இந்த மியூசிக்கெல்லாம் வந்து போட்டு மாஸ் காமிச்சு விட்டுருந்துருப்பாங்க. அதை தாண்டி இந்த படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்டர்ஸ் வந்திருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பாக ஓடிடியில் வரும், நம்ம போய் பார்த்து கொண்டு இருக்காதீங்க. என்ன கௌதம் இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணல, ப்ரொமோஷனும் பண்ணல, எதுவுமே நான் பண்ணல. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். இனிமேல் நீங்கள் நினச்சா கூட இனிமேல் பார்க்க முடியாது. ஏன்னா இன்னும் ஒரே ஒரு படம் தான் வந்திருக்கு, அவ்வளோதான். அவர் வந்து இதிலேருந்து இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்தே டோட்டலாக வந்து வெளியே போய் பாலிடிக்ஸ்குள்ளே உள்ளே போகிறேன் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது எல்லாத்துக்குமே தெரியும். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு படம் வரதையும் வந்து இவ்வளோதான் கிடையாது, இதுக்கு மேலே செலிப்ரேஷன் வந்திருக்கிறோம். அது சொல்லவே தேவையில்ல. ஹச் வினோத், நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அண்ட் ரீசெண்டாக துணிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் அந்த படமும் வந்து அமையும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். போய் கண்டிப்பாக எல்லாருமே வந்து போய் பாருங்கள். ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்டர்ஸாக தான் வந்திருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ட்விஸ்ட் வந்திருக்கும். தலை தோனி வரதாக இருக்கட்டும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். எஸ்கே அண்ட் சிவகார்த்திகேயனுமே வந்து இதில் வந்து கேம்பியோவில் வந்து இருப்பார். அண்ட் அதுவும் அந்த சீக்வன்ஸும் அல்டிமேட்டாக வந்துருக்கும். கிளைமேக்ஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தரமான விஷயத்தில் செஞ்சுருப்பாங்க. போய் மறக்காமல் தயவு செஞ்சு அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் போய் பாருங்கள். ஃபேமிலியோடையாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸோடையாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அண்ட் படம் ஆல்வேஸ்லி சூப்பராக இருக்கும். கோட் இஸ் கோட் அப்படிங்கிறது எப்போவுமே கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் தான், ஆல்வேஸ் த கோட். அண்ட் முக்கியமாக இனிமேலும் சொல்கிறேன், ஏஜிஎஸை நம்புங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீசன் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 5 கோடி நினைக்கிற லவ் டுடே, பட் ஆனால் எத்தனை கோடி அடிச்சிச்சுன்னு உங்களுக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி பிகில், இதை நான் என்ன கௌதம் கனெக்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கனெக்ட் தான் பண்ணுறேன். அது உங்களுக்கு புரியுமான்னு தெரில, நிறைய பேத்துக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது புரிஞ்சவங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சரிக்கலாம் மறக்காம வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் மோஸ்ட் லிங்க்ஸ் கொடுக்குறேன். போய் மறக்காம கொடுத்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நீ போகலாம். பாய்.